இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு வரமிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்சு கடுகு, இதெல்லாம் சேர்த்து நான் அம்மியில் தான் நான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக கடுகு, இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடும் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு கூடவே கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஆட் பண்ணிக்குவோம். அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம்னா நம்ம புளி தண்ணி கரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே தண்ணியில் கலந்துக்கலாம். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைக்கும் போது நம்ம ரசத்தோட வாசம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம புளியை சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு நெல்லிக்காய் சைஸு புளி தேவைப்படும். அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நம்ம பூடு வச்சு தட்டி எடுத்துக்கலாம். பூடோடு சேர்ந்து கருவேப்பிலையும் வச்சுக்கணும். வெள்ளைப்பூடையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். 1-2 தட்டினாலும் போதும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நம்ம 1-2 தட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ 2 கப்பு தண்ணியில் ஒரே ஒரு தக்காளி பழம் நல்ல கை வச்சு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான உப்பும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். ரசம் வாசத்துக்கு முக்கியமாக நமக்கு தேவை பெருங்காயம். அதில் நான் 2 துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதோடையே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்த உடனே ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி அதையும் எண்ணெயோடு சேர்த்து நல்ல பொன் நிறமாக வர வரையும் வதக்கி எடுத்துக்கணும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம கலக்கி வச்சுருந்த ரச தண்ணியையும் ஊற்றி அது லேசாக நுர வர்றது வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். அப்புறம் மல்லி இலையை சேர்த்து இந்த ரசத்தையும் நம்ம அதில் ஊற்றி நம்ம சூடான சாதத்துக்கு நல்ல ஒரு சூப்பர் ரசம் ரெடி ஆகிடுது. நன்றி.